இனி அடுத்தாற் போலே திருக்காட்கரையும் திருமூழிக்களமும் அற்புதமாக சேவை சாதிக்கின்றன. அதில் முதலில் திருக்காட்கரை எம்பெருமானை சேவிக்கப் போகிறோம். எர்ணாகுளம் என்னும் பெரிய ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடியது திருக்காட்கரை. காட்கரை அப்பன் என்ன எம்பெருமானுக்கு திருநாமம். வாமனமூர்த்தியாகவே காட்சி கொடுக்கிறான். பெருஞ்செல்வநாயகி தாயார், வாத்சல்யவல்லி தாயார். இந்த திவ்யதேசத்துக்கும் மலையாளத்தில் கொண்டாடப்பட்டுகிற ஓணம் பண்டிகைக்கும் நெருங்கிய தொடர்பு. மகாபலி சக்கரவர்த்தி பெருமானாலே வெற்றி கொள்ளப்பட்டான். அப்போது தன் நாட்டு மக்களையெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்த்து கூடி கழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளபடியால் ஓணம் பண்டிகை திருவோணத்தன்று விமரிசையாக மலையாளத்தில் கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த திருத்தலத்தில் மிகுந்த ஆரவாரத்தோடே கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் இவ்வெம்பெருமானை பாடும்போது வாரிக்கொண்டுண்ண விழுங்குவன் காணிலன் ஆர்வுத்த ஒன்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னமுத்தப் பருகினான் காருக்கும் காட்கரை அப்பன். திருக்காட்கரை அப்பன் ஆழ்வார அனுபவிக்கணுங்கிறதுக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருந்தான். பகவானை அனுபவிக்க ஆழ்வார் ஆவலோடு காத்திருந்தார். பெருமான் வந்துட்டான், அருள் புரிய போகிறான் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆழ்வாருக்கு சற்று நேரம் பிடித்தது. அப்ப ஆழ்வார் தான் பெருமானை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் அனுபவிக்கதற்கு முன்பாக நம்மாழ்வாரை ஒரு அக்காரடிசில் சக்கர பொங்கல் விழுங்குகிறா போலே பெருமான் விழுங்கி அனுபவித்து விட்டானாம். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் என்ன ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இந்த திவ்யதேசத்தில் மற்றொரு சரித்திரம் உண்டு. கேரளம்னு சொன்னாலே நேந்தரம் பழம் முக்கியம். இந்த ஊர்லே தான் பெரும் பணக்காரர் ஒருவர் கொலை கொலையாக வாழைப்பழங்களை சமர்ப்பித்து கொண்டு வந்தார். திடீரென்று அவருடைய வாழைத் தோட்டத்தில் ஏதோ ஆபத்து சூழ்ந்தது. இந்த எம்பெருமானுக்காக நேர்ந்து கொண்டு வேண்டிக் கொண்டு வாழைப்பழத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தார். நேர்ந்து சமர்ப்பித்த பழமானபடியால் நேந்தரம் பழம் என்ன இன்று கேரளத்தில் ரொம்ப பிரசித்தமாக உள்ளது. திருக்காட்கரை அப்பனை சேவித்து கொண்டு அருகே திருமூழிக்களத்தை அடைகிறோம். ஆல்வாய் ரயில் நிலையத்திலிருந்தோ அங்கமாலி ரயில் நிலையத்திலிருந்தோ அருகாமையில் வந்து அடையலாம். ஹாரீத ரிஷிக்கு உபதேசம் பண்ணுவதற்காகத்தான் இவ்வெம்பெருமான் இங்கே தோற்றினான். திருமூழிக்களம்னு பேர். திருமூழிக்களத்து விளக்கு என்ன ஆழ்வார் பல்லாண்டு பாடுகிறார். ஆனால் இது உண்மையில் திருமொழிக்களம். ஸ்ரீசூக்திநாதன்னு பெருமானுக்கு திருநாமம். ஸ்ரீசூக்தி திருமொழி. ஹாரீத மகர்ஷிக்கு உபதேசித்தது திருமொழி. அந்த திருமொழி இந்த களத்தில் உபதேசிக்கப்பட்டபடியால் இது திருமொழிக்களம். ஆனால் அது மருவி மருவி திருமூழிக்களம் என்று இன்று உள்ளது. இங்கே எம்பெருமான் ஸ்ரீசூக்திநாதன், மதுரவேணியின் ஆட்சியார். லக்ஷ்மணனாலே இந்த எம்பெருமான் வழிபட்டதாக சரித்திரம் கூறுகிறது. ஆழ்வார் தன் பாசுரத்தில் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் என்று சாதிக்கிறார். பகவானை அவன் அவதாரங்கள் பண்ணின காலத்தில் சேவிக்கிறதுக்கு நாம விட்டுட்டோம், இழந்துட்டோம். அப்ப பிற்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? திவ்யதேசங்கள்ல போய் அர்ச்சாவதாரத்துல தான் பெருமான சேவித்துக் கொள்ள முடியும். அப்ப அவதார காலத்தில் இழந்து விட்டவர்கள் இழக்க வேண்டாம்ங்கிறதுக்காக விக்கிரக வடிவத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறாராம். அவரே விளக்கு, நம் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி கொடுக்கிறான். வைகுண்டத்துக்கு செல்வதற்கு தானே விளக்காக இருந்து வழிகாட்டி கொடுக்கிறார். திருமூழிக்களத்தெம்பெருமானை தரிசித்து அடுத்து திருவல்லவாள், திருவல்லா அப்படிங்கிறது பிரசித்தமான ஸ்தலம். அங்க இருக்கிற எம்பெருமான் திருவாழ் மார்பன், ஸ்ரீவல்லபன் என்று பெருமாளுக்கு திருநாமம். இந்த க்ஷேத்திரத்தை வல்லப க்ஷேத்திரம், ஸ்ரீவல்லப க்ஷேத்திரம்னே சொல்லுகிறார்கள். ஒரு பதிவிரத்தை ஏகாதசி தோறும் விரதம் இருந்து வரும் விருந்தாளிகளுக்கு துவாதசி அன்று உணவளித்து கொண்டு வந்தாள். தோலகாசுரன் ஒரு அசுரன் அவளுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்தான். அப்ப பெருமாளை பிரார்த்திக்க பகவான் தன்னுடைய நெஞ்சகத்தில் நீண்ட மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டு தோலகாசுரனை முடித்தார். அப்போ அவர் திருமார்பல சாத்தின்றிருந்த உத்தரியம் சத்து விலகித்து பதிவிரதைக்கு
ஏது இந்த திருமார்பில் ஆரோ ஒரு பெண் இருக்கிறாள் போல் இருக்கிறதே என்று கேட்க, பெருமானும் தன் திருமார்பை காட்ட திருவாழ் மார்பன், திருங்கிற லக்ஷ்மி தேவி வாழக்கூடிய மார்பு படைத்தவன் தான் என்று காட்டிக்கொண்டான். உடனே அந்த பதிவிரத்தை ஆசைப்பட்டு கமுகு மரப்பாளை எடுத்து உப்பு மாங்காய் வைத்து அந்த பெருமானுக்கு சமர்ப்பித்தாள். நாச்சியாருக்கு செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் என்று திருநாமம். திருவல்லவாழ் உரையும் கோனார் என் ஆழ்வாரும் இப்பெருமானுடைய திருவடிகளை பற்ற துடிக்கிறார். இன்னைக்கு இந்த உற்சவங்கள்லாம் அந்த ஊர்ல ரொம்ப கொண்டாட்டமா நடக்கிறது. பெரிய திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த என்று குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீவல்லபன் திருவாழ்மார்பனுடைய ஊர் திருவல்லவாழ் திருவல்லா. அங்கு சேவித்து கொண்டு திருக்கடித்தானத்துக்கு வருகிறோம். நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், கோயில் கொண்டான் திருக்கடித்தானத்தை, கோயில் கொண்டான் அதனோடு என் நெஞ்சகம். திருக்கடித்தானத்தை தனக்கு கோயிலாக பெருமான் கொண்டான், என்னுடைய நெஞ்சகத்தையும் தனக்கு கோயிலாக கொண்டான். திருக்கடித்தானமும் என்னுடைய செந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அற்புத நாராயணன், அத்புத நாராயணன் இங்க இருக்கிற பெருமானுக்கு திருநாமம். நாச்சியார் கற்பகவல்லி நாச்சியார், பூமி தீர்த்தம் ருக்மாங்கதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வளர்த்து வந்த புஷ்பங்களை எல்லாம் தேவர்களும் தேவ பெண்டிர்களும் பூவுலகத்தில் இறங்கி வந்து ராஜாவுக்கு தெரியாம பறிச்சு கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார்கள். ராஜா ஒரு நாள் கையும் களவுமாக பிடித்து விட்டான். தேவர்களால தேவலோகத்துக்கு போக முடியல. என்ன பண்ணலாம்னு பகவானிடத்துல பிரார்த்திக்க, ருக்மாந்தன் ஏகாதசி விரதம் இருக்கிறான், அதன் பலத்தை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் திரும்ப தேவலோகத்துக்கு செல்லலாம் என்று பெருமாளும் அனுகிரகிச்சார். இவர்களும் போய் ராஜாவிடத்தில் பிரார்த்தித்து ருக்மாங்கதனிடத்தில் ஏகாதசி விரத பலத்தை பெற்று சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார்கள். அந்த திவ்யதேசம் திருக்கடித்தானம். அங்க சேவித்து கொண்டு அடுத்து திருச்செங்குன்னூரை அடைகிறோம். எங்கள் செல் சார்பு யானுடைய அமுதம் இமயவர் அப்பன் என் அப்பன் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிற படிக்கு திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறு, சிற்றாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய திருச்செங்குன்னூர் இமயவரப்பன்னு பெருமானுக்கு திருநாமம். செங்கமலவல்லி தாயார், சிற்றாறு தர்மபுத்திரனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருக்கோவில். பஞ்ச பாண்டவர்களும் இங்கே அஜ்ஞாதவாசத்தின் போதோ அதற்கு முன்பேயோ இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அதனால ஒத்தொத்தரும் இதுல ஓரொரு சன்னதியை புனருத்தாரணம், அதாவது ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு இருக்கிறபடிக்கு பஞ்சபாண்டவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதில் முதலில் தர்மபுத்திரனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊர் திருச்செங்குன்னூர். இமயவரப்பன் பெருமான் இமயவர்களுக்கெல்லாம் அப்பனாக இருக்கிறான். கடைசியாக இன்னைக்கு நாம சேவிக்க வேண்டியது குட்டநாட்டு திருப்புலியூர். ஆழ்வாரூர் பாசுரத்தில் நாயிகா பாவத்தோட இந்த பெருமானுக்கே தலைமகள் காதலி நாயகி அற்றுத்திருந்தாள்னு சொல்லுகிற பாசுரம். இந்த திவ்யதேசத்து பெருமானுக்கு மாயப்பிரான்னு திருநாமம். அன்னிமத்தோர் உபாயமன் இவள் அந்தந்துழாய் கமழ்தல். பெருமானுடைய திருமேனி வாசனையும் அவன் கொடுத்த துளசியனுடைய நறுமணமும் இந்த பெண்ணனுடைய உடம்புல வீசறது. அதனால பெருமானுக்கே இவள் தீர்ந்தாள். மானிடவர்க்கென்னு பேச்சு பட்டால் வாழமாட்டாள். மனுஷர்களுக்கு நம்மாழ்வாருங்கிற பராங்குஷனாகிய மணமுடிப்பேன்னு பேசினா உயிரை விட்டுடுவள். மாயப்பிரானுக்கே இந்த பெண் இருக்கிறாள் எண்ணி தோழி சொல்லும் பாசுரம். இவள் அந்தந்துழாய் கமழ்தல் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் தன் திருவருளாம் இவள் நேர்பட்டதேன்னு பாசுரம். பீமனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருத்தலம். ஒரு முறை சிபி சக்கரவர்த்தி தன் நாடு சுபிக்ஷம் அடையணுங்கிறதுக்காக ரிஷிகளுக்கு தானம் கொடுக்க நினைத்தான். ஆனா அகங்காரத்தோடு கொடுத்ததுனாலே ரிஷிகள் ஏற்க மறுத்தார்கள். சிபியினுடைய பிள்ளை தெரியாம ரிஷிகளுக்கு கொடுக்க அமைச்சு பார்த்தான், அதையும் மறுத்துட்டார்கள். உடனே சிபி ஒரு தேவதையை ஏவி இவர்கள் எல்லாரையும் கொல்ல பார்க்க அந்த ரிஷிகளெல்லாம் பெருமானிடத்திலே பிரார்த்திக்க இவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஒரு புலி வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேவத்தை அழித்தான். அதனாலதான் புலியூர் திருப்புலியூர் என்கிற பேர் ஏற்பட்டது. ஆக குட்டநாட்டு திருப்புலியூரில் மாயப்பிரானை சேவித்துக் கொள்ளுகிறோம். பொற்கொடி நாச்சியார், அவன் அழகுக்கு ஏற்ற பொற்கொடி போன்ற திருமேனி படைத்த நாச்சியாரையும் தரிசிக்கிறோம். இன்னும் மேலே மலையாள விதேசங்கள் பலவற்ற சேவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக பகவத்கீதை